ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பால்கோவா செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சமாக காய்ச்சின பாலில் லெமன் சாறு சேர்த்து பாலை திரைய வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சைடில் ஆடப்படுறதெல்லாம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். கை விடாமல் கிண்டி கொடுக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அதுதான் பால்கோவாவுக்கு நேச்சுரல் கலர் தரும். சர்க்கரையை போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமே வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுங்க. இந்த பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். தண்ணிலாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதும் இப்போது இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சூடான சுவையான பால்கோவா ரெடி. இதை என் பையனுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்து பார்க்கலாம், அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் பையனுடைய ரியாக்ஷன் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.